ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 டேஸ் ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 20 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம 30 டேஸ் ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டே 20ல் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரோஸ் டிசைன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு டிசைன் தான் சொல்லி தரப்போகிறேன். அது வந்து ரோஸ் வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இப்போ ரோஸ் டிசைன் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எப்போவுமே காமனாக தெரிஞ்ச ஸ்பைரலை இப்படி போடணும். ஸ்பைரல் இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் இருந்து இப்படி ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இப்படி எடுத்து இங்கே இப்படி கொண்டு வருங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருந்து இப்படி எடுத்து இந்த ஸ்பேஸில் இப்படி கொண்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் இருந்து இப்படி ஒரு யூ ஷேப்பில் இப்படி ஒன்று எடுங்க. இப்படி நீங்கள் எடுக்கணும். இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஸ்பைரல் போடுறோம். இது 1. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்பைரலில் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி எடுத்து இதை அப்படி நீட்டி கீழே விடுறோம். ஓகே, இனி இங்கேருந்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு ஜாயின் பண்ணுறோம். இது 2. ஓகே, இனி வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு இப்படி இப்படி போட்டுட்டு இந்த ஸ்பேஸ்லேருந்து இதுக்கு கீழே வர மாதிரி இப்படி எடுங்க. இது வந்து ஸ்டெப் நம்பர் 3. ஓகே ஓகே இனி ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னா, அதே இதை நம்ம திரும்பவும் வரைஞ்சிக்கிட்டு அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஸ்பேஸில் இருந்து இப்படி ஒன்று எடுக்கணும். இந்த ஸ்பேஸில் கொண்டு முடிங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இப்படி எடுக்கணும். இனி இந்த சைடில் இருந்து இப்படி, இந்த சைடில் இருந்து இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த வந்து இந்த மாதிரி ஷேட் கொடுக்கணும். நீங்கள் இதை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் போடுறோம். ஸ்பைரலை போட்டுட்டு அதுக்கு உள்ளே இருந்து இப்படி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்படி கொண்டு ஜாயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் இருந்து இப்படி எடுங்க. தெரியுதா நான் போடுறது? போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வாங்க. இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி போடணும். இது ஒரு லீஃப் டிசைன், உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்படி போடுங்க. போட்டுட்டு இதை வந்து ஃபில் பண்ணி விட்டாலும் சரி, நீங்கள் எப்படி விட்டாலும் சரி, இந்த இடத்தையெல்லாம் வந்து ரொம்பவே போல்டாக கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் அந்த ஃப்ளவரோட இது அப்படி தெரியும். இந்த பிளேஸில் கொடுத்துருக்கிறதுக்கும் இந்த பிளேஸில் கொடுத்துறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதில்ல? இனி வந்து இந்த இடத்துல எப்படி ஷேட் கொடுக்கணும் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்ல, இப்படி சர்க்கிள் ஷேப்பில் வந்து பண்ணணும்னு சொல்லி தந்தேன்ல, அதே மாதிரி தான் இந்த பிளேஸில் நீங்கள் எப்படி கொடுக்கணும். இனி இதில் வந்து வேறு டிசைனும் போடலாம். எப்படின்னா ஸ்பைரல் போட்டுட்டு
அந்த ஸ்பைரலில் அதே மாதிரி நம்ம ஃப்ளவரை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகே, போட்டுட்டு இந்த மாதிரி போடலாம். இப்படி போட்டுட்டு அதில் நம்ம வந்து இந்த ஷேப் கொடுக்கலாம்ல, இந்த நம்ம கொடுப்போம்ல இந்த மாதிரி டிசைன். இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, இது நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்கலாம், தனித்தனியாக கொடுக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணி கொடுங்க. ஓகேவா, இந்த ஸ்பேஸில் நான் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா, ஓகேவா. இப்போ வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. இதில் வந்து எப்படின்னா நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்பைரல், நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்பைரலில் இந்த இது போடுறது, தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த யூ ஷேப்பில் கீழே போடுறது, ஃபோர்த் ஸ்டெப் இந்த டிசைன்ஸை நம்ம வந்து கொடுக்குறது. இது வந்து எங்கே வரும் அப்படின்னா நமக்கு லோட்டஸ் டிசைன்லேயே வரும். ஓகேவா, இது வந்து எப்படி நம்ம லோட்டஸ் டிசைன்லேயே வரும். இனி வந்து என்ன பண்ணணும்னா, ரோஸில் வந்து இன்னொரு டைப் இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸ்பைரல் போட்டு அந்த ஸ்பைரல் நம்ம இப்படி ஒரு டிசைன் போடுவோம் தெரியுமா. இது ஒரு ஸ்பைரல் டிசைன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஒரு கிளாஸில். அது எந்த கிளாஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்கள நான் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி போடுவோம் தெரியுமா. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு கூட இங்கே ஒன்று போட்டு அப்புறம் வந்து இப்படி வந்து சுற்றி இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே இங்கே ஒன்று போட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி இப்படி ஒரு டிசைன் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்போ நான் இப்படி வரைஞ்சேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இப்படி வரைஞ்சி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. நான் என்ன மாதிரி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனோ அதே டிசைனை நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் பண்ணவே கூடாது, அது ரொம்ப நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இப்போ வந்து நான் இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த ஸ்பேஸில் ஃபுல்லாகவே நீங்களும் வரைஞ்சி தான் பண்ணணும். எப்படின்னா இந்த இதை நீங்கள் வந்து இங்கே ஒன்று வரைஞ்சிட்டு இந்த டிசைனை இப்படி கொடுத்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறத நீங்கள் அப்படி நீங்கள் வந்து போட்டு சென்ட் பண்ணுறீங்க, அது கூடாது. ஓகே, அதே டிசைன் நம்ம ஒருக்க கூட போடலாமா. நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து இப்படி அதுக்கு கீழே போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இப்படி கொடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிடலாமா. ஏன்னா ஒரே டிசைனில் நம்ம வந்து நார்மலாக கொடுத்துட்டோம், எப்படி இந்த லைனை போட்டு கொடுத்துட்டோம். இதில் நம்ம ஏன் ஃபில் பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. இனி வந்து மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம போல்டு பண்ணலாமா.
பார்த்தீங்களா போல்டு பண்ணோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஷேட் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம நிறைய மாதிரி போடலாம். இது உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லித்தரனால நான் இப்படி சொல்லி தந்திருக்கேன். ஓகே, இந்த கிளாஸில் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ அந்த ஒரு டிசைன் தான் இந்த ரோஸ் டிசைன். இப்போ வந்து நம்ம ஒர்க்கு கூட ரீகால் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம படித்த இந்த ஸ்பைரல் நம்ம போடுறோம். இந்த ஸ்பைரலை போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி போடுறோம். இந்த மாதிரி போடுறோம். ஓகே, இந்த மாதிரி போடுறோம். இனி வந்து நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு யூ ஷேப்பு கொடுக்குறோம். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், இந்த லீவ்ஸும் இந்த பெட்டல்ஸும் அந்த மாதிரி கொடுக்குறோம். அடுத்தது நம்ம அதை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஷேட் எதுவும் பண்ணலை. நீங்கள் இதில் கண்டிப்பாக ஷேட் பண்ணியிருக்கணும். இந்த பெட்டல்ஸை நீங்கள் இப்படி போடணும், இந்த லீஃபை இப்படி போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை போட்டுட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த ஒரு ஷேடிங் சொல்லி தந்தேன்ல, இந்த ஷேடிங் நீங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய கிளாஸில் வந்து நீங்கள் நிறைய வந்து மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் தரும்ப வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணி எல்லாமே ஓவரால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் லேட் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கிளியராக கவனிச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது சொல்லி தந்தேன். இதில் வந்து இதே மாதிரி இங்கே நான் ஒன்று இப்படி போட்டுட்டு இந்த டிசைனை நீங்கள் சைடில் கொடுத்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்கள் கிளாஸில் ஒரு சொல்லி தந்திருக்கேன். ஃபைனலாக நம்மளுடைய ரோஸ் டிசைனை வந்து நம்ம சூப்பராக போட்டிருக்கோம். இது வந்து என்னென்னா, நீங்கள் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரோஸில் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் உண்டு, நிறைய மாடலில் நம்ம போடுவோம். இது ஒரு மாடல் தான் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய மாடல் டிசைன்ஸ் உண்டு. இது வந்து ஒரு லோட்டஸ் பேஸ்டு ரோஸ். ஓகேவா, அதுதான் நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். ஓகே, இந்த டே 20 வந்து உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸுக்குள்ள ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் போட்டிருக்கதை நீங்களும் இதே மாதிரி சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணி உங்களுடைய ஹோம்ஒர்க்கை மட்டும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரே பேஜாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரே கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ஹோம்ஒர்க்குன்னு ஒரு பேப்பரில் ஹோம்ஒர்க்குன்னு போட்டு இதை பர்ஃபெக்டாக நீங்கள் போட்டு எனக்கு ஒரு பேப்பராக சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான், நான் எங்கெங்கே நான் உங்களுக்கு அடிஷ்னலாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதையும் நீங்கள் போட்டு தான் எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.